பீகாரின் பாட்னாவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், மோதலுக்கான காரணம் என்ன? தற்போது அங்கு சூழல் எப்படி உள்ளது? அபிநயா, அங்கு தொடர்ந்து ஒரு பதட்டமான நிலையை அங்கு நீடிக்கிறது. அதாவது பிரதமரை அவதூறாக காங்கிரசினர் பேசியுள்ளனர் என்பதை கண்டித்து இன்று பாஜகவினர் ஒரு பேரணியில் ஈடுபட்டனர். அந்த பேரணியின் போது பாஜகவினர் அங்கு இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் அலுவலகத்திற்கும் உள்ளே சென்று தாக்குதலில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாது அங்கு அந்த பேரணி செல்லும் வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்களின் கண்ணாடிகளும் அடித்து நொறுக்கப்பட்டது. இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. அது மட்டுமல்லாமல் பாஜக தொண்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் தொண்டர்களிடம் ஒரு மோதலில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே இரு தரப்பினரும் பயங்கரமாக மோதிக்கொண்டனர். அதில் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த அந்த கட்டைகளை வைத்து இருவரும் பரஸ்பரம் தாக்குதலிலும் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாது அங்கு கல்லை வீசியும் அந்த தாக்குதல் ஈடுபட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இதைத் தொடர்ந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் இரு தரப்பினர் மீதும் தடியடி நடத்தி அவர்களை தற்போது விலக்கி வைத்துள்ளனர். இருந்த போதும் இரு தரப்பினரும் சாலையின் இருபுறமும் நின்றுவிட்டு அவர்கள் தற்போது தொடர்ந்து மோதலில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் இருவருக்கு, அதாவது ஒருவரை மாற்றி ஒருவர் கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பாக அந்த பாஜக தலைவர்கள் பேசும்போது ஒரு காங்கிரஸ் நபர் பிரதமரை மிக அவதூறாக பேசியிருக்கிறார், இதை நாங்கள் சும்மா விடுப்போவதில்லை, தொடர்ந்து எங்களது போராட்டம் தொடரும் என்றும் பாஜகவினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது காங்கிரசினர் தற்போது நடக்கக்கூடிய இந்த அடிதடி மற்றும் மோதலுக்கு நிதிஷ், அதாவது மாநில அரசே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அவர்கள், அதாவது பாஜகவினர் நூற்றுக்கணக்கானோர் ஒன்றாக திரண்டு காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி அவர் பேரணியாக வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதை அவர்கள் தடுக்கவில்லை. இதற்கு முழு பொறுப்பும் நிதிஷ்குமார் அரசுதான். நிதிஷ்குமார் அரசு இவர்கள் இது போன்ற தாக்குதலில் ஈடுபடுவதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர். இன்னும் அங்கு இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் தற்போது ஏராளமானோர் குவிக்கப்பட்டு தற்போது அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, அங்குள்ள பதற்றமான சூழல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.